தனியா போறது வேற பயமா இருக்குது. இந்த 2 நாய்ங்களாம் சும்மா தண்டத்துக்கு தானே இருக்குது. இவனுங்க 2 பேரும் கூட எடுத்துட்டு போயிடலாமா? விஜய் வராம என்னடா விஜய் பையன் கையமா எங்கடா? என்கிட்ட எங்க ஆயா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிச்சுறாங்கண்ணா. அந்த காலத்துல எங்க தாத்தா வெள்ளக்காரனுக்கு பயந்து தங்கம் வயிறுடியும் இதெல்லாம் ஒரு பானையில போட்டு எங்கேயோ புதைச்சு வச்சிட்டாராண்டா. நான் போய் என் தாத்தா படையில வச்சு கேட்க போறேன். தாத்தா எங்க தாத்தா நீங்க புதையில வச்சுன்னு சொல்லி கேட்க போறேன். எங்க புதைச்சதோ அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லுவார் கண்டிப்பா. கோடீஸ்வரர் நான் போறேன். உடனே நீங்க 2 பேர் வரீங்களா, உங்களுக்கு ஒரு ஷேர் ஒன்னா தரேன். ஒரு நிமிஷம் இரு, நீ வா. டேய் என்னடா தங்கன்றான், பானைன்றான், ஆயான்றான், தாத்தான்றான், இவனை நம்பலாமா? இவன் ஒரு பைத்தியக்காரன் ஆயாச்சே. இல்ல நம்பலாம். இவ்வளவு உறுதியா சொல்றானே. நான் சொல்றேன் எதுக்காக அவன்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கி அப்படின்ற. ஆமா சரி, நம்மளுக்கு என்ன நஷ்டம் இருக்குது, போய் பார்ப்போம். கிடைச்சா லாபம், இல்லைன்னா வருவோம். வா போலாமா? கொடுத்து நான் நம்பலாம். உனக்கு உங்க வீட்டுல யாரும் ரொம்ப பிடிக்கும்? எங்க அப்பாவை தான் முடியும். அவர் மேல சத்தியம் பண்ணு, ஷேர் தருவேன். சத்தியமா எங்க அப்பா மேல சத்தியமா உங்க 2 பேரும் ஒரு ஷேர் கண்டிப்பா தருவேன். வாடா போவோம். வா போலாம். நகையை எடுக்கிறேன்டா இது நம்ம. டேய் தாத்தா வந்ததும் பணம் எங்க இருக்குதுன்னு கேட்டு கரெக்டா போய் அங்க எடுக்கிறோம். 3 பேருக்கும் ஷேரை கரெக்டா பிரிக்கணும், சரியா? கண்டிப்பா முதல் கச்ச உடனே பங்கு கொடுத்துடணும். அப்புறம் ஆயா கடை காட்டணும் சொல்லக்கூடாது. சத்தியமா குத்துறேன் பங்கு. சரிடா விஜய், கண்டிப்பா குத்துறேன் உங்களுக்கு. இதுதானே என் தாத்தாவோட சமாதி. சீக்கிரம் படையில போடுறா. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என் தாத்தாவை நான் எப்படி கூப்பிடணும்னு தெரியலையா? டேய் கண்ணை முடின்னு 10 வாட்டி தாத்தா நான் பேரன் வந்துக்கிறேன், வா தாத்தா, தாத்தா நான் பேரன் வந்துக்கிறேன். வந்துருவாரா அப்படி கூப்பிட்டா? வருவாரா? கண்ணு முடின்னு கூப்பிடுவோம்டா. வாடா தாத்தா, உன் பேரன் வந்துருக்கேன் வா தாத்தா. தாத்தா உன் பேரன் வந்திருக்கேன் வா தாத்தா. தாத்தா உன் பேராண்டி வந்துருக்கேன் வா தாத்தா. தாத்தா உன் பேராண்டி வந்துருக்கேன் வா தாத்தா. தாத்தா உன் பேரன் வந்துருக்கேன் வா தாத்தா. தாத்தா உன் பேரன் வந்துருக்கேன் வா தாத்தா. தாத்தா வா தாத்தா, சீக்கிரம் வா தாத்தா. தாத்தா உன் பேராண்டி வந்திருக்கிறேன் தாத்தா, சீக்கிரம் வா தாத்தா. தாத்தா உன் பேராண்டி வந்திருக்கான் வா தாத்தா. தாத்தா சீக்கிரம் வா. வா தாத்தா. ஏய் தாத்தா குலோப் ஜாம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரா? ஏடா டேய் சிச்சிங்க ஏய் என் தாத்தா அந்த காலத்துல 500 ஏக்கர் நஞ்ச, 1000 ஏக்கர் குஞ்ச, என் தாத்தா எல்லாத்தையும் கூத்தியார்கிட்ட விட்டான்டா. அதெல்லாம் இன்னைக்கு இருந்ததுனாக்கா இன்னைக்கு நான் ஒரு கோடீஸ்வரனா, அம்பானியோ இல்ல பில்கேட்ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்திருப்பேன் நான் இன்னைக்கு. எங்க தாத்தனை சாப்பிடுறது குலோப் ஜாமுல பால் டாயில் கலந்து வச்சேன்டா. பால் டைல் கலந்து வச்சா? ஏடா பைத்தியக்காரன் நாயே, அப்போ சொன்ன கேட்டியாடா? இந்த பைத்தியக்காரன் கூட போவாதான்னு. ஏய் வாடா, பக்கத்துல எங்கனா ஹாஸ்பிடலுக்கு தான் பார்க்கலாம். தாத்தா வந்துக்கிறேன்டா. இன்னும் சாவுல நாளைக்கு ஜாங்கிரி வாங்கி வச்சு உன்னை சாவடிக்கிறேன்.